ஒரு காவேரி பூம்பட்டத்தில் அன்புலகில் ஒரு நீதி மனித பலவினாய் அன்னிலைய பொழிமாறி ஈரம் சுமந்தாய் அறிவனுடன் அழகினை பெற்றெடுத்தாய் சோதரிசி தன்னை அழைத்து அவரை அழைத்து கிரகங்களோடு மற்ற வாரங்களில் பெரிய நாட்டுக்கு ஒக்கவே எண்ணி அட்டபல நூலறிவு நன்னூலும் கல்வி நன்னூலும் கண்டு பகுத்தவர் தொகுத்தவர் மனித குலம் அறிய பகுத்தவர் தொகுத்தவர் மனித குலம் அறிய இந்த வேதியனை காவிரி முகம் பட்டினத்திலே மானாக்கு செட்டியின் மனைவியின் திருவயிற்றிலே அறைந்தார். மானாக்கு செட்டி அங்கு பெருமை செய்யும் போது அந்த மானாக்கன் செட்டியின் மனைவியானவள் குழந்தை பிறந்த உடனே அவள் இறந்து போய்விட்டாள். இவ்வளவு ராசி உள்ள பயிலா இருக்காம நல்ல ராசி உள்ள தாயை பிறந்த இடத்துல தாயை முழுகிட்டானே. ஆமா எப்படிப்பட்ட பயிலா இருப்பான். இருந்தாலும் பலாவலை பார்க்க வேண்டும் அல்லவா? ஜோதிடரை விடவழைத்து பலனை பார்க்க யோசிக்கிற என்னையா வீட்டுக்குள்ள பொண்டாட்டிய முழுகிட்டாயா? பொண்டாட்டிய முழுகிட்டான். அது எப்படி அந்த பையன் முழுங்க முடியும்? என் வேதனை உனக்கு நிறையட்டா இருக்கு. அப்படியா? செத்து போயிட்டாங்களா? செத்துட்டாயா? அப்படி சொல்றீங்களா? ஆமா, கூடவே நானும் செத்துருப்பேன். உள்ள அராத ஆயிடுவோம்ல. அடேங்கப்பா. ஆமா, அதான் ஐயா. அப்படியா? மகனாவது வாழ்வானா பாருங்க ஐயா. உங்க பையனுக்கு 16 வயசுல ஒரு கண்டை இருக்கு. அதாவது உங்க பையனுக்கு ஆனந்த செட்டின்னு பெயர் வைங்க. ஆனந்தமா பிறந்த பிள்ளைதான். ஆமா, ஆனந்தமா வைக்கணும். ஒரு குறையும் கிடையாது. சரி, இவன் போன ஜென்மத்தில் ஒரு பெண்பலி செய்திருக்கின்றார். யாரு? அது இந்த ஜென்மத்தில் இவனுக்கு சூழ்ந்து வருகின்றது. ஏன் பிள்ளை? ஆமா, இவன் ஐயோ, அவனுக்கு 15 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. 15ல ஏன்னா 16 வயசுல நீங்க செத்து போயிருவீங்க. 15 வயசுல கல்யாணம். அவனுக்கு 15 வயசுல ஜோசியம் தான். அவனுக்கு 16 வயசுல நீங்க செத்து போயிருவீங்க. அதுதான் நான் போட்டி அழகானே. ஆமா, அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கியா? ஆமா, மருமா வரக்கூடிய அளவு பார்க்கணுமோ? சரி சரி, பார்க்கணும்ல அதையும். ஆமா 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 ஐயா. என்ன இவன் எந்த திசைக்கு போனாலும் தென் திசைக்கு போக கூடாது. ஏதோ ஒரு பெண் பலி இருக்குன்னு சொன்னீங்களா? அதனால நான் ஒரு பத்திரம் கொடுக்கிறேன். பத்திரமா இருக்கிற வரைக்கும் பத்தையும் பத்திரமா இருப்பான். ஐயா, பத்திரத்தை காலில் கட்டணுமா, கையில கட்டணுமா, அடியில கட்டணுமா? இடுப்புல கட்டுங்க. அப்படியா? ஆமா, சரி. அப்படி என்று சொல்லி பத்திரத்தை தயார் பண்ணி கொடுத்தார் சோதிடர். கொடுத்தாச்சு. கொடுத்த போது இங்க இப்படி இருக்கே, இந்த ஆனந்த செட்டியானவன் வளர்ந்து வருகின்றான். வளர்ந்து வந்துச்சு. மானாக்கின் செட்டியும் அப்படி இவனுக்கு வயது செல்ல செல்ல அவருக்கு கை கால எல்லாம் இழுக்கு. அவனுடைய முறை மாமன் மகளாகிய ஆனந்தியை திருமணம் முடித்து வைத்தான். ஆமா, ஜாவுக்குள்ள நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சு. சரிதான். அப்படி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல இவர் படுத்த படிக்க ஆனந்தி வீட்டுக்கு வந்தா இவரு கை கால் இழுத்தாச்சு. படுத்த படிக்க சில மருமக வரக்கூடிய ராசி அப்படித்தான். ஆமா, சிலது வாழ வைக்கும், இல்ல தாழ வைக்கும். வேண்டிய புத்திமதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு மானாக்கன் செட்டி மாண்டா. என் மக்களே, நீ எனக்கு மகா மருமக இல்ல. சரி, அறியாத பையம்மா, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க மக்களே எல்லாம் ஒரு இழுப்போடு சேர்ந்து அதோட மானாக்கன் செட்டி போய் சேர்த்துட்டார். ஆமா ஆமா, இவர் இறந்த போது அத கேடு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனந்தன் செட்டியை பார்த்து இந்த மனைவியானவள் சொல்லுகின்றார், சும்மா ஒரு நேரம் இருக்க மாட்டா. பாருங்க, எப்பவும் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து தூங்கிக்கிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? எம்மா சாப்பிடணும், தூங்கணும். ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாதா? என்ன, எங்க அம்மா அப்பா தேடி முதல்ல எவ்வளவு இருக்கு? அதுக்கு அடகுச்சி சாப்பிடுவோம். செக்களவு கொண்டு இருந்தாலும் செதுக்கு குறையதான் செய்யும். அது என்னமோ உண்மைதான். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது நாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலும் குறைஞ்சு போயிடும். நீ அதனால நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் காசு கொண்டு வாங்க. நீ வரும்போது என்ன கொண்டு வந்த? நான் வரும்போது என்ன கொண்டு வந்தங்கிறது இருக்கட்டும். ஆனா இருக்கிறத தக்க வைக்கணும் இல்ல? அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சொந்த கால நிக்கணும்னு சொல்றேன். ஆமா, அது நியாயம்தான். எல்லாம் உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்தது. சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துனா நீங்க என்ன கொடுப்பீங்க? எனக்கு நீங்களும் சம்பாதிச்சு வைக்கணும்ல. நமக்குன்னு சொல்லுடி. அதனால அந்த குழந்தைக்கு நீங்க சம்பாதிச்சு வைக்கணும்ல. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது வேலைக்கு போங்க. புதுசா கல்யாணம் இருக்கு, ஒரு 2-3 வாரம் கழிவிட்டு
அதெல்லாம் முடியாது. இப்பவே வேலைக்கு போகணும். ஒரு வாரம் கழிக்கிட்டு பிள்ளை இப்பவே போகணும். ராத்திரி இப்பவே போகணுமா? ஆமா, விடிஞ்சு போறது. அடுத்த வேளை ஒருவேளை சோறுங்கிறதா இருந்தாலும் நீங்க சம்பாதிச்சுட்டு வந்ததுல நான் சாப்பிடணும். நீ அந்த முடிவுக்கு வந்துட்ட? ஆமா. சரி சரி. ஒரு முறை பூ வாங்கி வச்சாலும் என் புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்ததுல அதுல வாங்கி வைக்கணும். பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். அதனால நீங்க வேலைக்கு போங்க. நமக்கு இருக்க பொண்டாட்டி பொண்டாட்டி இல்லையா? சரிம்மா, சரி சரி, நான் போறேன். போயிட்டு வாங்க. நான் போறேன். அப்படி போங்க. நான் போறேன். அந்த ஆளு போங்க. ஆமா தானே. அப்படி என்று சொன்ன போது சரி, இந்த வேதியனானவள் ஆனந்த செட்டி அழகாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆமா, கசுவாங்களையோ கசவு எல்லா திசையிலும் போகிறான். இவனுக்கு நஷ்டம். உப்புக்கு போனா மழை, தவுளுக்கு போனா தவுடு கொண்டு போனா காத்து காத்து. எது செய்தாலும் யாருக்கு மரத்தான் இருக்கு. ஆமா. கடைசியில பார்த்தா எம்மா நம்ம அப்பா செய்திருந்தாருல கசவு. ஆமா, கசவு கசவு கசவு. அந்த தொழிலை செய்யலான்னு அப்படின்னா போயிட்டு வாங்க. போறது உனக்கு ஆனா ஒண்ணு, எங்க போனாலும் தென் திசைக்கு மட்டும் போகாது. மாமா அங்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் தான் இருக்கு, மீதி எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? சரி, அப்படின்னா போங்க. சரி. எந்த ஆனந்தன் செட்டியானவன் வரக்கூடிய நேரத்தில் வருகிற போது ஆகாத சகுனம் எல்லாம் ஏற்படுகின்றது. எதையுமே கண்டுக்கலையா? கண்டிக்காமல் வரக்கூடிய நேரம் முக்காட்டிலே வருகின்றான். அங்கே என் தாயாகிய கொம்புகால் சிக்கியமையானவள் நிற்பதை கண்டு ஆனந்தன் செட்டியை கண்டபோது எப்படி தோன்றி நிற்கின்றாள் தெரியுமா? தோன்றினால் நீலி நல்லா இடை கேட்டவர் காலையுடல் அவளுடைய இடை கேட்டப்பட்டாலையுடல் சூரியன் போலவே திருத்தா